தாரணை அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். அங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ரகசியம் அங்கே இருக்கு. பதஞ்சலி ஐயாவோட யோக சூஸ்திரங்கள் தான் முதல் முறையாக யோகங்களை சூத்திரங்களாக வகுத்தார். அது மூலமாக தான் அந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த தாரணைங்கிற இடத்துல, தாரணைங்கிறது அவர் வகுத்து வச்சிருக்கிற முறைப்படி உங்களுக்குள்ள எல்லா கதவுகளும் பிரத்யாகாரத்தில் அடைக்கப்பட்டு உங்கள் முழு கவனமும் ஆக்னியா சக்கரத்தில் குவியும் பொழுது, அந்த கூடஸ்தாரூபம் அங்க குவியப்படும் பொழுது உங்க நெற்றி புற்றில் உங்கள் முழு கவனமும் உங்களுக்குள்ள இருந்து அங்கே பாய்ந்து கொண்டிருக்கும். அப்படி நீங்கள் அங்கு பார்க்கப்படும் ஒரு ஒளியோ, எடுத்துன்னு ஒளிய போறது கொஞ்சம் சிரமமான விஷயம். அது கடைநிலையா இருக்கணும். முன்னாடி உங்களோட இஷ்ட தெய்வங்கள், குருமார்கள் இப்படி தொடர்ச்சியா நீங்க உள்ளுக்குள்ள அவங்களா பார்க்கறது, அந்த முழு ஆற்றல் பிரத்யாகாரம் மூலமா எல்லா கவன குவியலும் அங்கே ஏற்பட்டு நீங்க பார்க்க ஆரம்பிக்கும் போது, இது சரியா பண்ணீங்கன்னா சுலபமா அமையும். இல்லைன்னா ரொம்ப சிரமப்பட்டு அதை அமைக்கணும். எப்படியும் நீங்க அதை அமைக்கும் போது 12 செகண்ட் தொடர்ச்சியா நீங்க உங்க கூடஸ்தா மையத்தை தொடர்ச்சியா கவனிக்க முடியுது அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற உங்களோட இஷ்ட தெய்வங்கள்லயோ, உங்களோட குருமார்கள்லயோ அவங்களோட தரிசனத்தை ஆடாம அசையாம அப்படியே ஸ்திரமா பார்க்க முடியுது அப்படின்னா அது ஒரு தாரணை. 12 செகண்ட் ஆடாம அசையாம நின்றுச்சுன்னா அது ஒரு தாரணைன்னு பதஞ்சலியா வகுத்து வச்சிருக்காரு. இந்த தாரணையோட சக்தியில தான் நெப்போலியன் அவர் தன்னோட படைகள்ல ஜெயிச்சதாகவும், போர்கள்ல. அதுக்கப்புறம் முக்கியமா வரலாறு மிக பதியப்பட்ட ஒரு விஷயம், ஏகலைவன் அப்படிங்கிற ஒருவர் துரோணாச்சாரியாரோட முழு சக்தியையும் துரோணாச்சாரியோட சிலையை செஞ்சு வச்சு, அவர் தன்னோட தாரண சக்தி மூலமாவே துரோணாச்சாரியர் மேல பாய்ச்சு, அந்த சிலை மேலேயே அவர் அதை பாய்ச்சி துரோணர்கிட்ட இருந்த முழு சக்தியும் கிரகிச்சுக்கிட்டார் ஒரு கட்டத்துல. அதுக்கப்புறம் தான் துரோணாச்சாரியார் பார்த்து, இந்த யுக்தி எப்படி, என்னோட விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு யாருக்குமே சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லும்போது, இல்ல நீங்க தான் எனக்கு குரு, நான் இந்த மாதிரி தாரண சக்தி மூலமா உங்களோட சக்தியை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான், நீங்க தான் எனக்கு குருன்னு சொல்லும்போது, அப்பதான் அந்த குரு தட்சிணியா ஒரு வரல வாங்கிட்டு அந்த கதை அப்படி. அப்போ தாரணைங்கிறது மூலமா, தாரணைங்கிற ஒரு விஷயத்த வச்சு நீங்க இங்க எதை அடையணும்னு நினைக்கிறதா, உங்களை குரூம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயமாகட்டும், உங்களை மேம்படுத்திக்கிற விஷயம் அந்த தாரண சக்தியில மிக உன்னதமா இருக்கு. இந்த தாரணை மூலமா தான் நம்ம இறைவன்கிட்ட நெருங்குறதுக்கும், இறைவனோட அம்சமாக நம்ம மாறுறதுக்கான வழி, அந்த முக்கியமான கேட் அந்த தாரணை தான்.